ஹாய் வாங்க வணக்கம். நம்ம ஒரு இடத்துல போயிட்டு வேலைக்கு சேர்றோம். அந்த வேலை செய்கிற இடத்துல யாரால தெரியுங்களா அதிகமாக டார்ச்சல் இருக்கும். அந்த கடை கடையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரிதான். ஓனர் இருக்காங்க இல்லைங்களா, ஓனரால் எந்த பிரச்சனையுமே வராது. ஓனரால் மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று போடுறாங்க பாருங்கள். அந்த மேனேஜ்மெண்ட்டால் தான் செம்ம டார்ச்சராக இருக்கும். நான் எல்லா இடத்துலையும் சொல்ல வரல. ஒரு சில இடத்துல மேனேஜர்லாம் தங்கமானவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா, இந்த மேனேஜருங்க என்னமோ பெரிய புடுங்கி மாரி ஆளுங்களாம் அவ்வளோ ஒரு கேவலமாக எப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு அவனுக்கு என்னமோ அடிமை ஆள் மாரி. ஆனால் சம்பளம் கொடுக்க போகிறது என்னமோ ஓனர் தான். மேனேஜரோட சம்பளம் கொடுக்க போகல. ஓனரோட காசில் தான் லாபம் ஓடுனாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, ஓனரோட அமௌண்ட்டில் தான் நமக்கு சம்பளம் கொடுக்க போகிறாங்க. ஆனால் அந்த மேனேஜருங்கிறவன் என்ன தெரியுமா பண்ணுவான், அவனோட பணத்தை சம்பளம் கொடுக்குற மாரி அவ்வளோ ஒரு அடிமையாக வேலை வாங்குவான். நான் நிறைய இடத்துல அனுபவிச்சு இருக்கேன். அந்த ஒவ்வொரு மேனேஜரோட பேரும், ஊரும் கண்டிப்பாக ஒரு நாள் சொல்லுவேன். இப்போ இல்லை, பின்னாடி சொல்கிற நேரம் வரும். எனக்குலாம் அவ்வளோ ஒரு வயித்தெரிச்சல். ஒரே ஒரு மேனேஜரால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பாருங்கள். என்னங்க ஒரு பொம்பளை வேலைக்கு வந்துட்டா, புள்ள மாசமா இருக்கிறாப்படி, ஒரு 2 நாள் லீவ் எக்ஸ்ட்ரா கூட தேவைப்படலாம். இல்லை 1 நாள் லீவ் கூட எக்ஸ்ட்ரா கூட தேவைப்படலாம். பிள்ளை போய் பார்க்க வேண்டாமா? பிரசவ செலவுக்கு பணம் பெரட்ட வேண்டாமா? இதுக்கு லீவ் எடுத்துட்டேன்னு சொல்லி என்ன மிரட்டுனான் தெரியுங்களா? போடா மயிரு, உன் வேலையும் வேணாம் ஒன்றும் வேணாண்டான்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டு, நான் வேலை செய்யலைங்கன்னா நான் கிளம்புறேன்னா எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டேன். சரிங்களா? அதுமாரி நமக்கு சம்பளம் கொடுக்குற ஓனர் நம்மள ஒரு பெருசாக நினைப்பாங்க. நமக்கு இவங்களால தான் நம்ம லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு அவங்களோட மனசில் நம்ம ஒரு நல்ல இடத்துல இருப்போம். ஆனால் அந்த மேனேஜருங்க இருக்கானுங்க பார்த்தீங்களா, கேவலமான ஜென்மங்க. நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. மேனேஜருங்களால் நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த கேவலமான ஜென்மங்க. இன்னும் அவனும் சம்பளம் கொடுக்குறவன்னா எப்படியெல்லாம் அடிமையாக இருப்பானுங்க. நல்லா நினச்சி பாருங்களேன். ஓனரோட சம்பளத்தை கொடுக்கும்போது இவன் இவ்வளோ கேவலமாக ஜனங்களை, இவனுக்கு கீழே வேலை செய்கிற ஜனங்களை கேவலமாக வேலை வாங்குறான். இவன் சம்பளத்தில் கொடுக்குற மாதிரி எந்த அளவுக்கு ஆட்டம் ஆடுவான். அதுவே பாருங்கள், எல்லா கடையிலுமே அந்த மேனேஜர் என்னமோ அப்படியே எல்லா வேலையும் கிழிக்கிற மாதிரி அவனுக்கு ஏகப்பட்ட சம்பளம். அதே வேலையை அவனுக்கு கீழே இருக்கிற ஆளுங்க செஞ்சால் தான் அவனுக்கு மேனேஜருங்கிற பதவியே இருக்குதுங்கிறத அவன் மறந்துடுறான். சத்தியமாக இதெல்லாம் என் மனசில் இருக்கிற ஒரு குமரல் தான் அது. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரோட பேர் அனுபவிச்சு சொல்லுவேன் நான். ஒரு மே மெயினாக மேனேஜரால் ஒரு கடைசி கடையில் நான் அனுபவிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட வேலை செய்கிறவங்களால என்னென்ன தண்டனை அனுபவிச்சுன்னு ஒவ்வொரு வீடியோவில் கண்டிப்பாக வரும்.